தான் வைக்கலாம் சாமி. ஏன் குருமா தான் வைக்கணும். அப்படியா? ஆமா, ஹோட்டல்ல. இருந்த போய் சரி. என்னிடத்தில் எக்கச்சக்கமான வார்த்தை பேசக்கூடாது. சரி. நான் கணவன். ஏன் சாமி மறந்து போயிருவியா? யார் அவன் பின்னால் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறான்? அது எங்க அப்பா. ஏன் முன்னாலே வந்து பேச மாட்டானா? அம்மா போட்டுக்குது, முன்னாடி வர மாட்டா. அப்படி அம்மா போட்டுருக்குதா? முன்னால வருவோம் சாமி. பெயிண்ட் அடிக்கிற கூதிக்கிட்டு பேசுறது இல்ல. ஆடி இல்லாட்டி மட்டும் பேசி போடுவேன் சாமி. அதனால் ஏன் சாமி பெயிண்டா போல தலை விட்டியல்ல? சொல்லுங்க. டேய், பெயிண்ட் போல தள்ளி விட்டாரு. சிஎம் எல்லாம் அடிக்காத கரம் கோல்கட. சாமி கடவுளே சொல்லுங்க. எங்க போயிருந்தா? என்ன என்ன பிரச்சனை உனக்கு? ஒண்ணுக்கு தண்ணியாட்ட வருது சாமி விடுறதுக்கு. யாருக்குடா இங்க கட்டியாட்ட வந்துட்டு இருக்குது? அது யாருக்கு சாமியே தெரியும். தம்பி, இதுக்கு மேல காமெடி பேசக்கூடாது. தமாஷி பண்ணலாம். என்கிட்ட எக்கச்சக்கமான வார்த்தைகள் பேசக்கூடாது. ஏன் மறந்து போயிருவியா? ஒருத்தனை பார்த்து நான் சிரிச்சேன்னு வச்சுக்க. நீ ஆமா சரி. ஒருத்தனை பார்த்து முறைச்சேன்னு வச்சுக்க, அவன் நல்லா இருப்பான். வித்தியாசமாகுது. சிரிச்சா சிரிச்சா அதோட சர்வ நாசமாயி போயிருவான். முறைச்சா நல்லா இருப்பான். சிரிச்சா நாசமாயிருவான். இப்ப பார்த்து முறைய சாமி. சரி. விடி நல்ல பேர் வாங்கிட்டு ஃபுல்லா சம்பளத்தை வாங்கிட்டு என் வீட்டுக்காரி கொடுத்துட்டு பசல ஏத்தி விட்டுறேன். சரி. நாளைக்கு டெம்போல போகும்போது இந்த சின்னம்போட்டி போய் அந்த மூலையில இப்படி திலமுறை பெட்ரோல் பங்க்ல இருந்து பக்கம் அங்க பார்த்து சிரிச்சு போடுங்க. செட்டோட போய் பாலத்துக்கல்ல கொட்டி விட்டு போயிடுறேன். தம்பி, நீயும் தான் வண்டியில வருவ. நீயும் தான் வண்டியில வருவ. நாம போனா போயிட்டு போறோம் சாமி. ஏன்னு கேளு. முன்னால லாரி வரமோ நாங்களே எட்டு குடிச்சிருவோம் குடும்பத்தோட. எப்ப மெயினா உங்க மாமனார் வருவாருல்ல? அவரு சிலண்டா போறோங்க சாமி. செலகண்டா வருமா? அவருக்குள்ள இந்த செம்மையெல்லாம் கத்துக்கிட்டாரு. எல்லாத்தையும் எல்லாம் நேக்கிங் கண்டுக்கிட்டாரு. ஆமா. சொல்லுங்க. ஆமா சாமி. நான் வரும் தரவாய். ஆமாங்க. நான் யார் என்பது நீ யார் என்பதை தெரிந்தாயா என்ன? உங்களோட பக்கத்து விடுங்களா சாமி. சொன்னா தாங்க தெரியும். சொன்னால் தெரியும். சொல்லாத விட்டா சொட்டு போட்டாலும் வராது. கற்றவனுக்கு தெரியும். தலையோட பெருமை. இப்பதான் சொன்னேன். கல்வி நானுங்க. இது என் கோபத்தை தூண்டுவது போல் தெரிகிறது. நீ கோபப்பட்டா நான் பூமி தாங்காதுங்க சாமி. தூக்கம் வந்த போய் தூங்கு சாமி. படித்தவருக்கு தெரியும். ரெண்டு கோமாளிங்களா சாமி? ஏன் விடக்கூடாதா? குளத்தர புளத்துக்கு சரி. படித்தவருக்கு தெரியும். அந்த தேவராத்தல் சபைக்குடையபடியா தேவர் சபை சாமியே. நான் சிரித்து விடுவேன். படித்தவருக்கு தெரியும். அந்த தேவராத்தல் சபைக்குடையபடியா இந்த உலகத்தில் சபைக்குடையபடியா ராஜபுடிவார சபை ஆனாய் விருதா பெண்ணாய் விருதா சிறியோர் பெரியோர் யாவற்ற பேரும். ரயிலுக்கா போற? நீ கோயந்தா போறீங்களா? இதுல கூடத்துல சொல்லுங்க சாமி. கடல்ல போல இருக்கிறாங்க. அமர்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருந்துட்டாலும் சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் ஐயங்காட்டூர் ராஜா நான் தான் சொல்ல வந்துட்டேன். சொல்லுங்க. ராஜாமணி தோட்டத்தை சேர்ந்த திரு கலைமகள் கமிஷனர் சபா கோவிந்தராஜ் கோபாலி வாத்தியார் சார்பாகவும் இந்த ஊர மக்கள் சார்பாகவும் என் முத்தான முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துக்கெல்லாம் நீ அடிக்க தேவையில்லை. பாட்டுக்கு அடிச்சா போதும். சொல்லுங்க. ஏன்டா சொல்லுங்க சாமி. நம் நாட்டுக்கு நாடு வன்னிய புராணம். அப்படியா? இந்த நாடகத்தில் புராணத்தில் ஒரு பாகமாக வழங்கப்பட்ட வன்னிய புராணம். வன்னிய புராணத்தில் முதல் பாகமாகப்பட்ட வன்னியன் பிறப்பு இந்த நாடகத்தில் சாந்த சுரூபியாக நான் வந்துள்ளேன். நான் யார் தெரியுமா?
சாமி கடவுளே ஹரிகரி உளவெற்றி இந்த அழகான சிங்கார பொன்பாடிக்கு நீங்க வந்தீங்களே, நீங்க யார் உங்களோட பேர் என்ன? ஹரிகரி உளவெற்றி ஹரிகரி மூலமற்றி யாவரும் கிடைத்து துதித்திட உன்னை யாவரும் திருச்சி செய்ய என்னுடைய பெயரோ நந்தனந்தரன் நந்தனந்தனன் நாராயணன் நாராயணன் மதிசூதனன் மடிச்சுவமனன் மதிசூதனன் மதிசூதனன் மடிச்சுவமனன். ஏய் மதிசூதனன் என்னது சாமி மடிச்சுவமனன்? ஏய் மதிசூதனன் கிரகடி வாகனன் கெடிகடி வாகனன் கேசை வாகனன் கேசை வாகனன் ஹிந்தினா பாரதா கச்சிப்பியா தொள்ளாயிரத்தி சாமி கேஸ் என்ன அடுப்பு பத்த வைக்கிறதா சிலிண்டர் தானே ஏய் கேஸ் வாங்கணும் அடுப்பு பிரியம் டேய் அது கேஸ் இது கேசை வாகனன் கேசை ஜனார்த்தனன் ஜனார்த்தனன் ஆயன் ஆயன் நேயன் நேயன் திருமால் திருமால் பெருமாள் பெருமாள் வெங்கடேஸ்வரன் கேகே பீச் பாலாஜி எஸ்என்ஆர் பஸ்ஸா தம்பி இதுல பஸ் தானே வெங்கடாஜலபதி கேகே என்ஆர் எஸ்என்ஆர் பஸ்ஸுக்கு தான் என் பேர் வச்சிருக்காங்க பஸ் நல்லா ஓடுதுன்னு பாவம் ஏசாமி 1 மணி நேரம் ஆச்சும் என்னத்துக்கு பஸ்ல வந்து சேரத்துக்கு என்னடா பண்றது தொங்கிக்கிட்டு வந்தீங்களா கூட்டம் ஓவராகி போச்சு நான் எதுக்குடா பாலாஜி கேகே பி வெங்கடாஜலபதி எஸ்என்ஆர் ஆபத் பாண்டவன் ஆபத்து பாண்டவன் அநாத ரத்தகன் ரத்தகன் முகுந்தன் முகந்தன் வெண்ணையுண்டவன் வெண்ணெய் கொண்டவன் ஸ்ரீமந்த நாராயணன் சீட்டு இருக்கிறவங்க எவ்வளவு ஊத்துறீங்க சீட் இல்லாதவங்க எவ்வளவு ஊத்துறீங்க சீட் இருக்கிறவங்களுக்கு பிளாக்ல 6 லிட்டர் ஊத்துறேன் சீட் இல்லாதவங்களுக்கு சீட்ல இல்லாதவங்களுக்கு 3 லிட்டர் ஊத்துறேன் 16 கொடுத்துமா இப்படி ஊத்தனா ஸ்ரீமந்த நாராயணன் ஆக மொத்தம் என்னடி பேரோ ஸ்ரீமந்த நாராயணன் சின்னக்கடன் இப்ப வெண்ணெய் உண்டவன் நானே தப்பா நக்கல நாராயணன் ஏ நற்குண நாராயணன் கடவுளா நான் பகவான் அப்பா நீங்க கடவுளா நான் கடவுளப்பா எங்கேயுமே இருப்பீங்களா நான் எங்கும் இருப்பேன் ஏகாந்த மூர்த்தி இந்த திருப்பதியில இருக்கிறது நானே நீங்களா நான் தான்ப்பா பார்க்கவே இல்லைங்களே சாமி அங்க வந்து ராமத்தை போட்டிருப்பேன் அதனால உனக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கு மூஞ்சே தெரியாது ஆமா திருப்பதியில இருக்கிறது நீங்களா நான் தான்ப்பா சாமி இந்த புரட்டாசி மாதம் 5 அடிக்கிற மாதிரி கும்பிடுறாங்களே 5 வாரமா என்னை தான் கும்பிடுவாங்க அந்த 5 சனிக்கிழமை கும்பிடுறது உங்களுக்கு ஆமா எனக்கு தான்ப்பா நீ செத்தா போயிட்டீங்க ஏய் உங்களுக்கு கும்பிடுறாங்களே என்னை நினைத்து பத்தியமா இருப்பாங்க அக்கா போய் திருப்பதி போயிருக்கிறீங்களா போனது இல்லையில இவர் போயிருக்கிறாரு ஏய் திருப்பதியே நான் இருக்கக்கூடிய இடம் தான் நல்லா கேளுங்க என்னன்னு திருப்பதியில என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் இங்க சொல்லுவோம் எப்படிப்பா ஆமா ஆமா சும்மா நீங்க திருப்பதியில வேலை கொடிய அதாவது திருமால் திருமால் ஆமா பெருமாள் பெருமாள் 5 சனிக்கிழமை உங்களுக்கு தான் கும்பிடுறாங்க ஆமா எனக்கு தான்பா சாமி திருப்பதியில எத்தனை மலை 7 மலை 7 மலை பொன்றாமன் 7 மலை 7 மலை 7 மலைக்கு மேல கறிக்க பொன்றாமன் ஆமா நானே நீங்க ஆமாப்பா சாமி கடவுளே ஏப்பா ஏங்க நாங்க 3 வேளை தண்ணி ஊத்திக்கிட்டு 6 வேளை பல்லெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு நான் உங்களை நாடி வரமே கோயிந்தா 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 போட்டுக்கிட்டு வரமே சாமி என் பக்தனா கோயில் அவத்தகாலியே தான் இருக்குது நம்ம ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு சுத்தி தெரியுமே ஏன் சாமி எங்களை எல்லாம் பட்டியல போட்டு அடிக்கிறீங்க கூட்ட நெரிசல்கள் அதிகமாக இருக்கு என்னடா கூட்டம் முடிச்சது உங்களுக்கு என்ன கூட்டம் இருக்குது அது இல்லப்பா 3 நாள் அங்கேயே தான் சுத்தரும் சாமி பார்த்துக்க மாட்டோம் சாமி அவத்தகாலிய வாய் பார்த்தா கம்பி கட்ட அனைத்து பக்த கோடிகளுக்கும் நான் காட்சி தரணும். கோடி நான் பிரசன்னமானேன். நான் பிரசன்னமானேன். என்னத்துக்கு? நாட்டு மக்களை ஏமாத்துறியா நீ? நான் என்னப்பா ஏமாத்துறேன்? என்ன ஏமாத்து? அவத்தகாலியா தான்டா கோயிலுக்குது. பகவானிடம் இப்படி அவதூறு பேச அவத்தகாலியா தான் கோயிலுக்குது. 4 நாள் அங்கேயே தான் சுத்துறேன். ஓமலு ரொம்ப அடிபட்டு இருப்பான். நான் சாமிகள்லப்பா. சாமின்னு சௌரிய பொண்டிக்கு பட்டியல் போட்டு அனுப்பிங்களா? ஏன்னா பட்டியல் போட்டு அடிக்கிறீங்களே ஒரு கறி குழம்பு ஊத்தலாம், ஒரு கோழி குழம்பு ஊத்தலாம், அதெல்லாம் ஊத்த மாட்டீங்க. எனக்கு கவர்ச்சி பிடிக்காது. நான் அசைவம், நான் சைவம். சைவ பிள்ளையப்பா நான். நீங்க அசைவம் தானே? சைவம்பா. சைவம் தானே? அசைவம் பிடிக்காதுல்ல? பிடிக்கவே பிடிக்காது. சல்டாபுரத்துல கோழி கறி தர கூதி அது யாருப்பா? அது நான் கிடையாது. நீ கிடையாது. சாமி கடவுளே, நான் பட்டு இருக்கிறேங்க அந்த மாதிரி. ஏன் சாமி பட்டியல போட்டு அடைக்கிறீங்களா 4 நாளா? ஆமாப்பா. ஏன் சாமி இந்த தக்காளி பழம் தயிர் சாப்பாடுலாம் போற மாதிரில கூலே தான் ஊத்துவீங்களா? அதுதான் உடம்புக்கு மிகவும் நல்லது. அவன் சாமி சாமி கடவுளே, ஏனப்பா அவளை கூட்டத்துல சித்திராடு பட்டு உங்களை பார்க்க வரேன். என்னை பார்த்தவன புடிச்சு புடிச்சு இழுத்து இழுத்து தள்ளுறீங்களே, ஒரு 1/4 மணி நேரம் கூட உங்களை பார்க்க முடியாதா?
அத்தனை பேத்துக்கு காட்சி தரணும்ல. அங்க கூட்டம் இருந்தா தானே காட்சி தர்றது. நாம தான் நாயாட்ட பட்டியல போட்டு அடிக்கிறீங்களே. ஏசாமி நான் வந்துட்டேன். என்னை பார்த்தவனே ஏசாமி ஒரு கையனாச்சு காட்ட மாட்டியா? நம்ம கோமாளி பையன் வந்துட்டானே தீராத பக்தன். 3 நாள் அடிபட்டு வந்திருக்கானே. நான் காட்டியிருப்பேன். ஆனா என்ன அந்த இடத்துல தங்க காப்பு வேற கையில போட்டிருந்தனா காட்டி இருந்தா அப்படியே கையோட கொண்டு போயிருவாங்க. பத்தனுக்கு இப்படியா சாமி சோதனை பண்ணுவேன்? எதுலயுமே நான் சோதனை கொடுப்பா. சாமி சோதனை தான் கொடுக்கறது போயிட்டு போகுது. உங்க சன்னிதானத்துல ஒரு சமாச்சாரம் நடந்து போச்சாமா தெரியல? எனக்கு தெரியாத ஒரு சமாச்சாரமா? சூழ்ச்சியா சாமி? என்ன சூழ்ச்சி? எனக்கு கூட தெரியாது சாமி. பேப்பர்ல போட்டாங்க நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு தெரியாத ஒரு அதாவது அறிவிப்பா. என்ன சூழ்ச்சி? இந்த நாட்டுல நடந்தா யாருக்கு பொறுப்பு? நாட்டு மக்களுக்கு பொறுப்பு. நாட்டு மக்களுக்கு பொறுப்பு. கோயில் நடந்தா அது பகவானுடைய பொறுப்பு. பகவானோட பொறுப்பு. ஆமா. திருப்பதி நடந்தா அது திருமாலுடைய ஏழுமலை பொன்ராமனுடைய பொறுப்பு. உங்களோட பொறுப்பு. ஆமா. ஏசாமி தட்டி கேட்க மாட்டீங்களா? என்னப்பா நடந்தது? லட்டுல மாட்டு குழப்ப கலந்து போட்டீங்களா? அதெல்லாம் அவதூறு. என்ன அவதூறு? அதெல்லாம் விமர்சனங்கள். என்ன விமர்சனம்? அதெல்லாம் பொய் செய்திகள். பேப்பர்லயே போட்டான். அதெல்லாம் கிடையவே கிடையாது. பேப்பர்லயே போட்டான். கிடையாது. என்னால போட்டான்? திருப்பதில சூழ்ச்சி புண்டை. என்ன லட்டுல மாட்டு கொழுப்ப கலந்து விட்டு கிடையவே கிடையாது. போட்டுட்டாங்க இல்லைங்கிற இந்த பேப்பரா விமர்சனங்களப்பா. அதெல்லாம் விமர்சனம் பொய் செய்திகள். அது பொய்யான செய்தி. ஆமாம். ஆனா மாட்டு கொழுப்ப கலக்கவில்லை. ஆட்டு கொழுப்ப கலந்து அதுவும் கிடையாதப்பா. நெய் மட்டும் தான் ஊத்துவோம். நடந்து போனா 4 லிட்டர் 6 லிட்டர் ஃப்ரீ லிட்டர் கொடுப்பீங்க. ஆமா. இந்த சோறு நெய் ஊத்தும் போது சரி ஏசாமி இப்ப என் பையனோட புடுக்கோட சின்னதா இருக்குது. அது இந்த கலியுகத்துல சூடு அதிகமாகி விட்டது. வெய்ய காலம் அதிகமாகி நெய் பத்தலைன்னா உன் கொழுப்புனாச்சு கலந்து என்னடா அடிக்கிறது கண்ணி வருது சாமி. அன்பா வேண்டான்னு பாக்குறேன். அன்பா என்ன அப்படி ஆயநாயகனாகப்பட்ட சின்ன மாய கண்ணனாக இருந்துட்டாலும் உங்களுக்கு என்ன தொழில்? நானா அழிக்கக்கூடியவனப்பா. நான் அழிக்கும் கர்த்தா. எதை வேணாலும் அழிப்பீங்களா? நான் அழித்து விடுவேன். எதை வேணாலும் அழிச்சு விடுவோம்பா. நல்லவன் கெட்டவங்க எல்லாத்தையுமே நல்லவர் யார் தீயவர் யார் என்பதை அறிந்து கொண்டு அழித்து விடுவேன். நீங்க அழிச்சு போறீங்க. ஆமா. ஏன் சாமி அழிக்கிற சொல்றீங்களே? ஏன் சாமி கையை விட்டு அழிப்பீங்களா கரண்டி விட்டு அழிப்பீங்களா? எதுக்குடா அழிக்கிற சொல்றீங்களே? ஏன் சாமி ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணா எத்தனை பொண்டாட்டி வேணும்? ஒரு பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டி. ஆமா. ஒரு பொண்டாட்டி. எத்தனை குழந்தைங்க? ஒரு ஆசை கொண்டு அன்பு கொண்டு பாசத்தை கொண்டு ஆக மொத்தம் 5. ஒரு 5-6 ஒரு 5 அதை மீறக்கூடாது. ஒரு 5 கூட ஆசைக்கு ஒண்ணு பண்பு கொண்டு சுகத்துக்கு ஒண்ணு துக்கத்துக்கு ஒண்ணு அப்படி 5 பெண் குழந்தைகளை கூட இருக்கலாம். இல்ல ஆண் குழந்தை கூட இருக்கலாம். என் குடும்பத்துல ஒரு சோதனை வந்துருச்சுங்க. உனக்கு என்னப்பா சோதனை? நான் ஒரே ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி 27 பொட்டை பிள்ளைங்க. ஒரே பொண்டாட்டிக்கா? சாமி மூலையில உட்காந்து புடுங்கி போடுறான் குழந்தையவா. ஆனா கருப்பை கூட திரி போட்டு எங்கிருந்து பிறகுதே தெரியல. வருஷத்துக்கு ஒண்ணு பெக்கறான். அப்படியா? சங்கீர்ல போய் ஆதார் கார்டு 27 பொட்டை பிள்ளைங்க பதிவு பண்ணி முடிச்சு செத்து போயிட்டான். எத்தனை கோவிந்தராஜ் அவனு போடுவான். ரேஷன் கார்டு வாங்க போனா செருப்பு எடுத்துக்கிட்டு அடிக்கிறாங்க. எத்தனை பேருக்கு 3000 மனம் வைப்பான். அதனால சாமி போவாத டாக்டர்ல பாக்காத வைத்தியம் இல்ல சாமி. சரி நான் சேலம் சாரதா காலேஜ்ல கூட விட்டு பாத்துட்டேன். சேலம் சீக்கச்சி அங்க கூட விட்டு பாரு சாமி. சரி சாமி அது என்னன்னு தெரியலீங்க. நீ கையை விட்டு அழிப்பியோ கரண்டு விட்டு அழிப்பியோ எனக்கு தெரியாது. என் பொண்டாட்டி குமி வைப்பியோ படுப்பு வைப்பியோ எனக்கு தெரியாது. என் பொண்டாட்டி கறி போய் பிடிச்சி ஏறி நெஞ்சு போடுங்க. அது நாய் நக்கிட்டு அது 5 பிள்ளை போக்கட்டும். ப்ளீஸ் கொஞ்சம் எழுப்புமே. என்னை பார்த்தா அதை அழிக்க வந்த நாட்டமாடா தெரியுது உனக்கு. அழிச்சு பிடிச்சா நரம்பு அக்குதுங்க. நான் அது கிடையாதப்பா. நல்லவர் யார்? அதாவது இந்த பூமியிலே எப்பொழுதெல்லாம் அநீதியாகப்பட்டது பெருகிக் கொண்டே போகிறதோ அப்பொழுதெல்லாம் பம்பு செட்டு மோட்டர் இந்த ஆயில கொஞ்சம் நிறுத்துங்க. அது இப்ப நிறுத்த முடியாது. என்னத்துக்குதான் வெளியே வந்திருப்பீங்க. எதுவுமே பண்ண முடியாம நீ என்ன கடவுள் இல்லையே. இல்லப்பா தூங்குறவங்க பம்பு செட் ஆஃப் பண்ணுங்க சாமி. என்ன கரண்ட் கொடுக்குறவனாடா? அது அப்படித்தான் தூக்க இன்மை. அது 300 டன்ல மேல ஃபர்ஸ்ட் இயர்ல போயிட்டு இருக்குது. தொப்பூர் மேடு தூங்கிட்டு போறாங்க. நம்மளுக்கு தான் வழி இல்ல தூங்குறதுக்கு. அதனால் அன்பா என்னுடைய பெயரா சின்ன கண்ணனாக இருந்துட்டாலும் அதாவது நான் பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம். ஓடாடி
என்னடா இது ஒண்ணு நீ வா இல்லைன்னா அவன் அனுப்பு ஏன்டா இப்படி அந்த அக்க போர் பண்றீங்க ஓட்ட போனா உழுங்குடி ஆண்டா சாமி வணக்கம் இருந்த போதுடா என்னை பெற்றெடுத்த வாலிபம் செய்த எனக்கும் இரண்டு தாய் தாய் யாராவது தெரியுமா தேவகி ரோகிணி தேவகி ரோகிணி வசுதேவ மன்னன் வசுதேவ மன்னன் என்னுடைய தந்தையார் நான் பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் எங்க சாமி அதாவது தென் மதுராபுரியில ஆவடி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் துஷ்ட ராசி துஷ்ட லக்கணம் ராசி இலக்கணமும் ஒண்ணு தென் மதுராபுரியில சிறைச்சாலையில அதாவது சரியாக 12 மணிக்கு கார்பேக கலர்ல வில்லம்ப கதைகளோட நான் ஜனனமானேன் சரி சாமி அப்படி ஜனனமாகி அதாவது தென் மதுராபுரியில பிறந்து ஆயர்பாடி யசோதம்மா வீட்டுல வளர்ந்தேன் ஏன் என்ன காரணம் என்ன காரணம் அதாவது என்னுடைய தாயினுடைய அங்கத்துல நான் ஜனனமாகும் பொழுது நானும் கொடி சுத்தி இருந்தேன் அட கொடி சுத்தி இருவீங்க கொடி சுத்தி இருந்தா கோட்டைக்காக கோட்டைக்காகாது நானும் வாளி சுத்தி இருந்தேன் மாமியாருக்காகாது யாரு கோவிந்தங்க மாமியார் இல்ல சாமி உங்க மாமியாருக்கு ஏய் தாய் மாமனுக்காகாது தாய் மாமனுக்காகாது அப்படி நான் பிறந்து என் தாயுடன் பிறந்த தாய் மாமன் ராஜன் கஞ்சன் கம்சனை அழிப்பதற்காக நான் அப்படி பிறந்தேன் அப்படி நான் பிறந்துட்டாலும் எனக்கோ எண்ணற்ற அவதாரங்கள் இருக்குது கிரிதா கிரிதா துவாவரி கலியுகம் சரி சாமி யுகமோ 4 அகத்தில் 1008 அவதாரம் யுகத்தில் 108 அவதாரம் என்னுடைய தசவதாரமோ 10 அட 10 ஆமாம் சரி சாமி திரிதா யுகத்துல எத்தனை அவதாரம் எடுக்கிறேன் 6 அவதாரம் எடுக்கிறேன் திரிதா யுகத்துல முதலாவதாக மச்சம் என்று சொல்லக்கூடிய மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுக்கிறேன் அவதாரம் சாமி இரண்டாவதாக கூர்வம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் ஆமை அவதாரம் மூன்றாவதாக வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் சாமி பண்ணி பியத்தனக்கு மாட்டே சின்னையா பண்ணி அவதாரம் எடுத்தியே இதுக்கு அவனே பரவாயில்றா யாரு அதாவது அந்த அவதாரத்துல கண்டிப்பா நான் பெய்ய தின்னம்பா பீத்தல ஆமா தின்னு தானே ஆகணும் சரி சாமி அப்படி பன்றி அவதாரம் எடுத்திருந்தாலும் 4வது நரசிம்ம அவதாரம் எடுத்தேன் நரசிம்ம அவதாரம் 5வது பரசுராம அவதாரம் எடுத்தேன் சரி சாமி 6வது உள்ள வாமன அவதாரம் எடுத்தேன் சரி இது எந்த யுகத்துல எந்த யோகத்துல கிரிதா யுகத்துல முதல் யுகத்துல இந்த 6 அவதாரம் எடுத்தேன் கிரிதா யுகத்துல ஒரே ஒரு அவதாரம் சரி சாமி இந்த உலகத்தில் இருக்க அனைத்து மக்களுக்கும் ஒரு கொள்கை நெறிகளை கொண்டு வருவதற்காக அந்த அவதாரம் என்ன கொள்கை என் கொள்கை அதாவது இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆணாகப்பட்டவர் எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கலாம் ஒரு பெண்ணாகப்பட்டவர் அதாவது எத்தனை கணவனும் வேணாலும் மணந்துக்கலாம் அப்படி என்று ஒழுக்க நெறி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருவனுக்கு ஒருவன் என்ற கொள்கையை நிலைநாட்டி நான் அதாவது ராமராக அவதாரம் எடுத்து ஏகபத்தினி விரதம் பூண்டு சீதையை மணந்து 10 தல ராவணேஸ்வரனை அழித்தேன் ஆமாம் இது வந்து கிரிதா யுகத்துல துபாவரி யுகத்துல நான் என்ன அவதாரம் எடுத்தேன் அதாவது 2 அவதாரம் எடுத்தேன் பலம் கொண்ட பலராம அவதாரம் எடுத்தேன் 9வதாக சின்ன கண்ணனாக அவதாரம் எடுத்தேன் டேய் சின்ன கண்ணனாக அவதாரம் எடுத்தேன் 10வதாக இந்த கலியுகத்துல ஒரே ஒரு அவதாரம் கல்கி அவதாரம் கல்கி என்றால் அதாவது கல் சிலையாக காட்சியளிப்பேன் ஆமாம் இது என்னுடைய அவதாரங்கள் அப்படி எழுதிட்டாலும் என்னவென்று தெரியவில்லை இன்னைக்கு நம்முடைய அதாவது எனக்கோ 2 தேவிமார்கள் அதாவது எனக்கு தேவிமார்கள் 2 பேர் யாரார் தெரியுமா அதாவது பாமா ருக்மணி அப்படி இருந்துட்டாலும் எனக்கு ஆசைக்கு நேசமான ஒரு மனைவி இருக்கிறார் யாரு ஆதி மகாலட்சுமி அப்படி இருந்துட்டாலும் அன்பா இனி என்ன பண்ற தெரியவில்லை நம்மள நோக்கி யாரோ நம்மள தேடி வராங்க எனக்கு ஒரு டவுட் உனக்கு என்னப்பா சந்தேகம் எனக்கு ஒரு டவுட் சரி 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 நல்லா பண்ணாகட்டும் பரமேஸ்வரி
மைத்துனா, மைத்துனா, இதோ எங்கள் தேவர்களுக்கெல்லாம் சரி ஒரு இடுக்கு நேர்ந்து விட்டது. நான் சொல்றேன். உண்மைதான். நீ ready ஆயிட்ட. ஏன் என்று கேள். ஏன் என்ன காரணம்? ரத்னாபதி கோட்டையை ஆண்டு வரக்கூடிய மாதாவி அசூரன், சரி அசூரனாகப்பட்டவர் சரி எங்கள் தேவன் என்று வாராமலபடிக்கு அடித்து உதைத்து எங்களை சித்திரவதை செய்திருக்கிறான். அதனால எங்களை அடித்து உதைத்து சிறையில போட்டிருக்கிறான். அதனால நாங்க தப்பித்து பொய்யுறவத்தை விட்டு மெய்யுறவத்தோட வந்திருக்கிறோம். சரி. அவனை கொல்வதென்றா எப்படி ஓசனை தங்களால தான் முடியும். ஏன் மைத்துனா, அந்த அசுரனாகப்பட்டவ எப்படி அவனுக்கு இவ்வளவு பலம் வந்தது? எப்படி என்றால் என்ன காரணம்? அன்று ஒரு நாள் என்னிடத்தில் வரம் பெறுவதற்காக வந்தான். யாரு? அந்த ரத்னாபதி கோட்டை ஆண்டு வரக்கூடிய மாதாவி என்று சொல்லக்கூடிய அசுரன். உண்மைதான். சாகாத வரம், ஏகாத உடல், அழியாத செல்வம் என்று சொல்லக்கூடிய சாகாத வரம் என்று சொல்லி கேட்டான். பிறப்பொன்னு இருந்தா இறப்பொன்னு இருக்கிறது, சாகாத வரம் தர முடியாது என்ன. சித்திரங்களோ பத்திரங்களோ ஈட்டியோ கோடாலியோ கம்புலியோ கத்தியோ ஈட்டியோ எதிலுமே எனக்கு சாவு வரக்கூடாது, யாராலையும் எனக்கு சாவு கிடைக்கூடாது, சாவு கிடைக்கூடாது கேட்டான். அதனால யாராக இருந்தாலும் சரி, நோடி வழியாக பிறந்தவனுடைய கையில உனக்கு அழிவில்லை. ஒரு பெண்ணினுடைய நொடி வழியாக பிறந்தா எந்த ஒரு ஆண் மகனால எனக்கு அழிவு நேரிடக்கூடாது, அப்படி என்று வரத்தை வெற்றி விட்டான். வரத்தை வெற்றி விட்டான். கேட்ட வரத்தை நான் கொடுத்துட்டேன். நீங்க கொடுத்துட்டு மைத்துனா, உனக்கு இதேதான் போலப்பா. கஞ்சா போதை போடுறது ஒண்ணு, உமா மகேஸ்வரிட்டு சண்டை பண்ணிக்கிட்டு வேற ஏதாவது பண்ணி விட்டுறது. அப்படி இல்லையா, ஏதாவது ஒரு அசுரனுக்கோ வரத்தை கொடுத்துட்டு இப்படி வந்து மைத்துனா அபயம் என்று என்னிடத்தில் வந்து விடுவது. என்னப்பா செய்து மைத்துனா? பக்தர்கள் வர்றார்கள், வரம் கேட்கிறார்கள், நான் வரத்தை கொடுத்து விடுறேன். அந்த விவகாரம் வந்து விடுது. அந்த வரத்தை வாங்கினால் என்னத்துல வரம் பெறுவர்களுக்கெல்லாம் விவகாரம் நமக்கு தான் வருகிறது. அதனால இதுக்கு என்ன செய்யறது? உங்களை எல்லாத்தையும் அழிச்சவன், அனைத்து தேவாதி தேவர்களும், முக்கோடி தேவர்களையா அத்தனை பேத்தையும் கொண்டவன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னை அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நான் உடனே போயிட்டு. நீங்களும் தனிமையா போயிட்டா தேவர்களெல்லாம் சிறையில் இருந்தா அவரவருடைய வேலையை எப்படி செய்வது? இதுக்கெல்லாம் எப்படி ஓசனை தாங்கள் தான் சொல்ல வேண்டும். அப்படியா? ஆமா. அதாவது இதுக்கு வழி ஒண்ணு இருக்குது. எப்படி? எப்படி என்றால், இப்பொழுது நம்ம இந்த அதாவது இந்த சங்குது பாரத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அந்த வாதாவி சூரனாகப்பட்டவ வந்து விடுவான். சரி. ஆனால் அனைவரும் ஒன்றாக, அனைத்து முக்கோடி தேவர்களும் ஒன்றாக சேர்ந்து இவைகிரி சாரலுக்கு போவோம். அங்கு போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்படின்னா போவோம். ஏப்பா தேவதர் ஏனப்பா கூட வட்டம் கஞ்சனை வதித்த தேவா அப்படி பாடியாச்சு. நானும் பாடுறேன். பாடியாச்சு, எல்லாம் முடிஞ்சு. இமயகிரி சாரல் போக வேண்டாம். போலவா. இப்ப நான் எங்க போகணும்? இமயகிரி சாரல். நான் பல்லக்காடு போகணும். நான் எதுக்கு அங்க போகணும்? சரி நீ போ, நாங்க போறோம். எதுக்கு போகணும்? எதுக்கு போனா? அந்த வாதாவி சிவனை அழிக்க வேண்டுமா வேண்டாமா? உண்மைதான். போலவா. கோபால கண்ணா, நந்தனந்தனா, ஐயோ நந்தனந்தனா, நாராயணா, வாசுதேவா, லோகநாயகா, சீனிவாசா, வெங்கட்ரமணா, பாதத்தை பணிந்தீங்க. ஆகையாலே வாதாபி சூரனாகப்பட்டவன் நாட்டை விட்டு விரட்டி விட்டார். எங்கு போயிருப்பது என்று எங்கெங்கே தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருந்தேன். ஆகையால் இவர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். நான் வருவதற்கு சிறிது தாமதமாக. பொண்டாட்டி கூட முன்னாடியே வந்துட்டா? அமுச்சு விட்டுட்டேன். நீ முன்னாடி போய் பாரு மாயவரா. அப்படி ஒரு ஆலமர விருட்சத்தில் நான் சற்று அமர்ந்திருந்தேன். ஓவராமா? அப்படியே கண்ணை விழித்துக் கொண்டு தூங்கி விட்டேன். கண்ணை விழித்துக் கொண்டு தூங்கி விட்டாய்? இதுதான் சரியான தூக்கம். உண்மைதான். கனவு வந்ததா? கனவு வந்தது. தாங்கள் இறந்து விட்டதாக என்று நானும் அத்தாக்காரன் மாலை ஒன்றை வாங்கி கொண்டிருந்தோம். கோடியும் சேர்த்து கொண்டு வாருங்கள், நாளைக்கு வந்து சாங்கியம் பண்ணி விடலாம். ஆகட்டும்.
கிலோமீட்டர். இமயமலை சாரலுக்கா? ஆமா. எவ்வளவு தூரம் நடக்கிறது? இமயகிரி சாரல் வந்துட்டோமா? வந்துட்டோமா? அவ்வளவுதான். சோறு போடுவாங்களா? எல்லாமே போடுவாங்க. சரி. இமயகிரி சாரல் வந்து விட்டோம். இந்த இமயகிரி சாரல்ல மலையே பெயர்ல எங்க சாரல் அடிக்குது? பேருப்பா, மலையின் பெயர். ஓ, பெயர். பெயர் இமயமலை சாரல். 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 அதாவது இங்க வந்து விட்டோம். இந்த இமயகிரி சாரல்ல இந்த மும்மூர்த்தி தேவர்கள் மும்முகமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாம் பார்க்க வேண்டுமா? பொதுமக்கள் அல்லப்பா, சரி, ஒரே ஒரு ஆளு பார்க்க வேண்டும் சொல்லி வீட்டுக்கு பாக்க ஒரு ஆள் மட்டும் கூத்து பார்க்கணும். மாயவர் சொல்லிட்டாரு. இந்த காமெடிக்கு என்னாலே தெரியல. அவத்து உங்களுக்கு வந்து பல் மூளையில் சிக்கி விட்டது. ஆதலால் மும்மூர்த்தி தேவர்களையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? யார் தெரியுமா? சம்புகாச மகாமுனிவர். சம்புகாச முனிவர் சபை கற்பார். பெரிய மனசு வாயில உளுந்துறாத. வெட்டி வச்சிருக்கியா வாயில? என்ன 6 அடி குழி வெட்டி வச்சிருக்கியா? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. கோவத்தோடாதீங்க. சும்மா சொம்புகளை கை விட்டுட்டு அதுல ஒண்ணும் இல்ல. சிசியா சாமி மாசியா ஜெய் உருவே உருவே அடிக்க மாட்டு பாக்குறியா? உருவே அடிக்க மாட்டு பாக்குறியா? சொம்பர் திட்டு போடுவேன். வேண்டாம் பட்டாடிச்சு போயிடும். வேண்டாம், ஒரே ஊருக்காரங்க ஒரே ஊரு. நல்ல வாசமாக சில்லறத்தனம் பண்ண கூடாது. ஆமா ஆமா. என்னோட பேர் என்ன தெரியுமா? சொல்லவே இல்ல. சொன்னாதானே தெரியும். சம்புகேசர் மகாமுனிவர். எதையும் கேசுறீங்க? கம்பு காசுறீங்களா? சம்புகேசர் மகாமுனிவர். சம்புகேசர் வீட்டுக்கு பம்பு செட் வேணும்னா விருட்டு வாங்கிக்கடா. பைப்லைன் இல்லைங்க, சம்புகேசர் மகாமுனிவர். சம்புகேசர் சொம்புல்ல சாமி, சம்புகேசர் மகாமுனிவர். ஆமா. சரி, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை? உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை நானே காணோத்துல முனிவரோட அருமையான நான் எதுக்காகணும் இப்படி காணோத்துல இருக்கிறேன். தேவாதி தேவரெல்லாம் தேவகுதி பட்ட வாங்கணும். தேவகுரி பட்டம். தேவாதி தேவரெல்லாம் பார்க்கணும். ஆமா. யாராரு? சிவன், விஷ்ணு, பிரம்மா, காத்தல் அழித்தல் படுத்தல் சொல்லக்கூடிய தேவா தேவரை என்னைக்கு நான் பாக்குறனோ அன்னைக்கு வந்து தேவலோகத்துல எனக்கு தேவலோகத்துல தேவகுடி பட்டம் கிடைக்கும். தேவகுடி பட்டம் என்ன பட்டம்? தேவகுடி பட்டம். அதனால் இப்பொழுது நாம பூஜையில அமர வேண்டும். எங்கே சவடன் ஜாமராணி பத்து குச்சி ஓம் நமச்சிவாய. சாவு வர மாட்டேங்குது. பாட்டு இது என்ன வித்தியாசமான தியானமா இருக்குது? அது என்ன மந்திரம்? என்ன மந்திரம் உனக்கு தெரியாது. சரி. ஓம் 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 நமசிவாய நமசிவாய ஓம் நமசிவாய நம. அரகர 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 கொச்சின்னு ஏன் பாலா நெஞ்சி மேல அடிச்சு விட்டு அரகர அரகர அடிச்சுக்கிறேன். சம்புகேசர் மகாமுனிட்டு அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன பேசக்கூடாது? அடிக்கிறப்ப தெரியுமா? ஈசா என்ன காரையா கைலவாசா
சங்கரையா கைலவாசா பாருங்க ஒண்ணும் தெரியாத முடிக்கிறா பாருங்க திருவிழாவில காணாம போன திருட்டாடு மாதிரி வேண்டாம் சுட்டு புடிச்சு சுட்டா புடிச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கிற சுட்டா புடிச்சு. மூர்த்தி தேவர்கள் காத்தால் அழித்தால் படுத்தல் சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மா அவங்கள கோரி நான் எப்போ வந்து நம்மளை காட்சி கூட தவறுகிறேன் கழுப்புறத பார்த்து வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி பொட்டக்கு போடணும் முடிக்கிறேன் சுட்டா புடிச்சு. சுட்டா புடிச்சு. சுடாது இருக்குமா வெந்து போச்சுடா கையி கை வெந்தா போச்சு. ஆட. என்ன ஆட? என்ன பண்ணணும்? ஓம் நம சிவாய நமகே ஓம் நம சிவாய நமக. ஓம் சிவ 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 சிவாய நமகே ஓம் சிவ 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 நமக. படஞ்ச கூட நமகா ஓம் திருநீலகண்டா நமகே அவனுக்கு போதும் இருந்துச்சு அதெல்லாம் தின்னுட்டான். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய சம்புகாச மகாவீரே ஒரு அரை மணி நேரமா அந்த வசனத்தை உள்ள மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தான் சம்புகாச மகாவீரே தேவரிடம் இவ்வளவு கோபப்படக்கூடாது. உங்களை இல்லை சாமி அதாவது சம்புகாச சிவபெருமானே சம்புகாச மகாமுனிவரே பார்வதி தாயே மாயவர் கண்ணா சம்புகாச மகாமுனிவரே ஆதிகேசமா மாயவர் கண்ணா மூர்த்தி தேவர்களையும் ஒரு முகமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி- சாமி சாமி உன் வசனத்தை அவன் பேச மாட்டான் ஒரு லைனா போயிட்டு இருக்கலாம் சரி ஓகே. தாங்கள் இந்தாண்ட வந்துருங்க நீங்களும் இங்க வாங்க இந்த பக்கம் வாங்க வாங்க சாமி கடவுளே அங்க இல்ல இங்க இருக்கிறோம். மாரியம்மா சாமி உங்களோட பெயர் இந்திரன் வச்சிட்டு போங்க நான் கேட்கலையே அம்மா மும்மூர்த்தி தேவர்களையும் ஒன்றாக பார்த்து விட்டேன் இப்பொழுது சந்தோஷம். தேவலோகத்துல தியாவர் குதி பட்டனுக்கு கிடைக்கும் அதனால இப்ப கிளம்ப இருக்கிறியா? தேவேந்திரன் எங்க தாக்குறேன் மறந்து விட்டேன் எப்படி நீ தெய்வலோகம் போவ தெய்வலோகம் அண்ணா நாங்களே தேவாத்திரம் அண்ணா அங்கிருந்து தான் இங்க நாங்க சித்திராவதப்பட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அன்று ஒரு நாள் என்ன சொன்னீங்க என்ன சொன்னேன் மும்மூர்த்தி தேவர்கள் ஒன்றாக பார்த்தா அன்றாடத்துல என்ன சொன்னேன் என்ன பன்னிபுரம் நேரத்துல நீ தான் சம்புகாசர் பொடி போடணும்னு ஓ சொன்ன இப்படி இல்ல சாமி தேவாத்திரம் அண்ணே தேவேந்திர மன்னன் என்ன சொன்னீங்க நான் என்ன சொன்னேன் சிவன் விஷ்ணு பிரம்மா பார்த்தால் அழித்தால் படித்தல் படித்தல் ஒன்றா 3 பேர் ஒன்றாக என்னைக்கு பாக்குறீங்களோ அன்னைக்கு தான் தெய்வலோகத்தை தேவர் குடி பட்டம் கிடைக்கும் சொன்னீங்களே அப்பா, தேவ குரு 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 நீ வேற மாதிரி சொல்லு நானே தான் குரு தேவ குரு பட்டம் அப்படியே தெரியும் இந்த டாப்பாவை கட்டுறப்ப. என்னை தேடி என்னத்துக்கு வந்தீங்க ஓ எங்களுக்காக தவம் செய்து இத்தனை ஆடுகளும் இவ்வளவு முடி வளர்ந்து விட்டது அம்மா இன்னும் அடிமுடி பாக்கலீங்களே வேண்டவே வேண்டாம். சம்புகாச மகாமுனி அடிமுடி என்ன இதுல இருந்து வரா இல்ல சடமுடி சட்டமுடி அத சம்புகாச மகாமுனிவரே இருந்த போதிலும் ஏன் இந்த ஈஸ்வரன் தேவாதி தேவர்களா நீ ஒண்ணு பண்ணணும். என்ன பண்றோம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன பண்றோம் பத்தல வைக்கணுமா காலையில ஒரு 100 ரூபாய் சேர்த்து தர வேண்டும் அது முடியாது அது பண்ணுங்கள் முடியவே முடியாது சம்புகாச மகாமுனிவரே பணத்தை தவிர என்ன வேணாலும் கேளுங்கள் அதாவது வைத்திரா வாதாபி சூரன் என்று வைத்தியரை சொல்லக்கூடிய இதுல பேச சிவபெருமானே வாதாபி என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கனால தேவாதி தேவர்களுக்கெல்லாம் துன்பம் எங்க நேர்ந்தது. ரொம்ப அடிபட்டவர் இவர் தான் இவரை கேளுங்க யார் சாமி நீ தான் ரொம்ப நெருங்கி போயிருக்கிற சிவபெருமாள் தேவர்களுக்கெல்லாம் வாதாபினால எங்களுக்கு எல்லாம் இடுக்கு நேர்ந்து விட்டது. சரி அவர்களும் அவரை வைத்து ஒரு தேவர்களுக்கு இடுக்க நீக்கணும். சரி இடுக்க நீக்கணும் என்றால் யாரு வாதாபி சொன்ன தேவாதால சிறப்பிடிச்சிட்டாரு அந்த சிறப்பிடிச்ச வாதாபி சொன்ன மடிக்கணும் மடிக்க வேண்டும் என்றால் அதாவது அவன் எப்படி வர வாங்கியிருக்கிறான்? எப்படி ஒரு பெண்ணுடைய நோனின் வழியாக பிறந்த ஒரு ஆண்மகனால எனக்கு அறிவு இருக்கக்கூடாது சரி அப்படின்னு வரத்தை வாங்கி விட்டான். யாரு வாதாபி வாதாபி என்று சொல்லக்கூடிய அரக்கன். ஆ. ஆதலால் சிவனை பச்சமாக வைத்து சிவனுடைய நெற்றி வேர்வினிலே ஒரு அக்கினி ஜுவாலயமாகப்பட்டது உருவாக்கி அந்த அக்கினி ஜுவாலயத்திலே ஒரு பாலகனை உருவாக்க வேண்டும். அதுக்கு என்னை தேடி வந்தீங்க என்ன பண்ணும் இந்த இடத்துல இந்த இமகிரி சாரல தான் அந்த பாலகனை உருவாக்க ஓ முடியும். இங்கதான் உங்களால தான் உருவாக்க முடியும். ஓ இங்கதான் மீகரை சாரல தான் உருவாக்கணும் அப்படியே ஆகையால சம்புகாச முனிவரே எப்படி நீங்கள் தேவர்களை பார்க்க வேண்டும் என்று தவம் இருந்தீர்களோ அதே அப்ப அதே தேவர்களுக்கு தாங்களோடு செய்ய வேண்டும். உங்களை வைத்துதான் நாங்கள் இந்த யாகத்தை நடத்த முடியும். ஏகத்தை ஒண்ணு கவலைப்படாதீங்க ஏனென்றால் யாகத்திலே சிறந்த முனிவர் சம்புகாச முனிவர் என்று பெயர் பெற்றவர். நான்
நானே தான். உண்மைதான். இந்த யாகம் செய்ய வேண்டுமாற உங்களை முன்வைத்துதான் தாங்கள் தான் இந்த யாகத்தை நடத்த வேண்டும். ஒண்ணு நீ கவலைப்பட வேண்டாம். இந்த யாகத்துல என்ன பிறகுதோ தாடி இறங்குது பாருங்க. இந்த இறங்குனா இறங்கிட்டு போகுது. உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா இந்த யாகத்துக்கு? எனக்கு எது தேவையில்லை. அதனால யாகத்துக்கு என்ன தேவைப்படுகிறது? தேவைப்படும் உங்களுக்கு நிலங்களும் தேவைப்படலையா? இந்த யாகத்தில் இங்க பண்றதா இருந்துச்சுன்னா இங்க நம்மளுக்கு நிலம் வேணுமே. நிலம் வேண்டும். அடுத்த நேரத்தில் பண்ண முடியாது இல்லையா? அதுதானே சங்கிலில 9 சென்ட் நிலம் வாங்கி போட்டுருக்கிறேன். அது இல்லைங்க, இது வேற, அது வேற. சம்புகாச மகாமணிகளே, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதாவது இந்த யாகத்தை செய்ய வேண்டால் சர்வ சாதாரணமா பண்ண முடியாது. அதாவது 100 அடி காதோசை பொண்ணு வேஷத்தை மறைக்கிறீர்கள், அப்படி இல்லைங்க. அங்க போய் விட்டுடா. வேண்டாம் வேண்டாம். 100 அடி காதோசை கேட்கக்கூடிய நிலப்பரப்பு தேவைப்படுகிறது. ஆமா, நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பை வைத்து இந்த யாகத்தை செய்ய வேண்டும். ஆதலால் இந்த அந்த நிலப்பரப்பு அதாவது ஆகப்பட்டது தேவர்களுடைய பேர்ல வந்து கரையம் செய்ய வேண்டும். சரி. அதனால நிலத்தை யாரிடம் வாங்குவது? நிலத்தை பூமி பாலகரிடம் நிலம் வாங்கலாம். நிலம் வாங்கிட்டு யார் மேல கரையம் பண்ணோம்? அதாவது தேவாதி தேவர்கள் மீது கரையம் செய்ய வேண்டும். பூமி பாலகர்களை அழைத்து உமா பார்வதி மேல கரையம் பண்ணோம். ஆமா, அப்படி ஆகட்டும். பூமி பாலா, சாமி, இந்த நிலம் உங்களுக்கு சொந்தமானதா? ஆமா சாமி. இந்த நிலம் சொந்தமான நிலத்தை நாங்க தேவாதி மாரியகோளுக்கு சொந்தமானது. அது இல்லைங்க சார். இந்த தேவா தேவரெல்லாம் சொந்தமான நிலமா? ஆமா, இது கூட நிலம் தானே? எங்களோட நிலம். இந்த தேவா தேவருக்கு இந்த நிலத்தை மேல கரையம் பண்ண வைக்க முடியுமா? சரி, அப்படி ஆகட்டும். உமா பார்வதி மேல கிளை பத்திரம் ரெடி பண்ணுங்க. சரி, பத்திரம். நீங்க போய் பத்திரத்தை ரெடி இந்த பண்ணி நிலம் இப்பொழுது இன்னையிலிருந்து நம்மளுக்கு சொந்தம். பார்வதிக்கு சொந்தம். சொந்தம். ஆமா. அதனால இருந்த பதிலா இப்ப யாகத்தை செய்யணும். யாகத்தை செய்ய அப்படி ஆகட்டும். கற்பூரம் எடுத்து வரா. இந்த யாகம் நடக்காது. நான் சம்புகாசர் மகாமுனிவரா இவரா? நீதான். ஏன் ஏன் பாட்டு அவரு பாடுறாரு? ஏங்க யாகத்தை நடத்துறவரே அவர்தான். வேலை கைய வைக்காத, எதெல்லாம் டச் பண்ணுங்க. நான் பகவான். அதனால சரி, நீங்க தான் ஆரம்பிங்க. நீங்களே பாடு. யாகம் அப்புறம் நடத்திக்கிறதா ரொம்ப கொடுக்கறதா. சம்புகாச மகாமணிகளே, தொடாதீங்கள், விறுவிறுன்னு ஏறு. ஏன் தாங்கள் அதிகம் கோபப்படுகிறீர்கள்? நான் அப்படியே தாங்க சின்ன நீங்கள் யாகத்தை செய்யுங்கள். வாதாபிசுரன். ஆகட்டும். இருந்த பதிலா தேவாதி தேவர்களே, அதாவது யாகம் செய்வது பெரிதல்ல. இந்த யாகத்தை செய்வதாக என்றால் அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, அதாவது இந்த வாதாபி சூரனாகப்பட்டவன் சர்வ சாதாரணமானவன் கிடையாது. அவனோ சூழ்ச்சி நேர்ந்தவன். இந்த யாகத்தை தெரிந்து கொண்டு இந்த யாகத்துக்கு இறையூறாக வரக்கூடாது. ஆதலால் இடையராம வராம இருப்பதற்காக காவல்கள் வைக்க வேண்டும். யாரு? அதாவது கிழக்கு புறமாக உங்களுடைய மகனாகப்பட்ட யாரு முருகபெருமான காவலாக வைக்க வேண்டும். ஆமாம். பிறகு மேற்கு புறமாக யாரு உங்க மகனாகப்பட்ட விநாயக பெருமாளை காவலாக வைத்து விடலாம். அதாவது தெற்கு புறமாக அதாவது எவனை காவலாக வைத்து விடுவோம். சரி. அதாவது வடக்கு புறமாக காளியம்மனை, அதாவது உமா பார்வதியுடைய அவதாரங்களில் உருவாகிய காளியம்மனை காவலாக வைத்து விட்டு இந்த யாகத்தை தொடங்குவோம். எங்கே சம்புகாசம் சம்புகாசம் மகாமுனிவரே, வாதாபிசூரன் வந்து விட்டால் நாங்கள் இருப்பது இமயமலை சாரல். இங்க யாரு டீ கடை கொண்டு வந்து வச்சது? நீ குடிச்சீங்களா? அது தேவேந்திர மன்னா, நீங்க ஏன் சம்புகாசம் யாகம் நடப்பதற்கு ஒரு 5 நிமிடம் இருக்கின்றது. ஒரு டீ ஒன்று குடித்து விட்டு வரலாம். மகாமுனிவரே, வாதாபிசூரன் வந்து விட்டால் வாதாபிசூரன் அடிக்க முடியாது. தீப்பிட்டை கிடையாது. எப்படி யாகம் செய்வது? இருக்கலாமா? அவர் முன்னாலே சொல்லுங்கள. நான் பாணியை யாகத்தை நடத்துறோம். இவர்கிட்ட கொடுங்க. அவர் தான் அக்னி பத்த வைக்கணும். செய்தாலே வருமானத்தாகவே இப்ப முதலாவதாக இந்த சம்புகாசர் யாகத்தில் முதலாக யாரோ அந்த குழந்தையை மடிக்கிறதுக்கு யாரோ பொறுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு கையில சங்கு ஒரு கையில சாமண்டி ஒரு கையில சங்கு சாமண்டி கொடுத்திருக்குது. இது யாருக்கு தகும் அப்படி என்றால் ஒன்னாலப்பட்ட கோபாலக்கண்ணனுக்கே தகும். ஆமா, இந்த சங்கு சக்கரத்தையும் காக்கக்கூடிய திராணி இருக்கக்கூடியவர் கோபாலக்கண்ணன் கண்ணன். ஆமா. இந்த நாடகத்தை கேளுங்க மகாஜனங்களே. இந்த வன்னியபுரா நாடகத்தில் தான் கோபாலகரனுக்கு சங்கு ஒரு கையில சக்கரை ஒரு கையில பிறக்கிறது. மறுபடியும் யாகம் செய்யலாம். அந்த யாகத்தில் வழியாக என்ன பிறகுதோ அதை வைத்து அந்த வாதாபிசூரன் அடிக்கலாம். அப்படி ஆகட்டும்.
சிவனை முன்பதாக வைத்து யாகங்கள் செய்தோம். முதலாவதாக சிவனுடைய அதாவது உள்ளங்கால் இருந்து உச்சி முடி வரலையோ ஜடாபாரம் வரலையோ வேர்வையாகப்பட்டது வந்து கொண்டே இருந்தது. முதலாவதாக வேர்வையாகப்பட்டது ஜடாமுடி வேர்வையும் உடம்பில் இருக்க அனைத்து வேர்வையும் ஒன்றாக சேர்ந்தது. நெற்றி வேர்வை எது ஜடாமுடி வேர்வை எது எதுவுமே தெரியாமல் இருந்தோம். இப்பொழுது ஜடாமுடி வேர்வை தீர்த்தமாக தெளிக்கும் பொழுது சங்கு சாமுடியும் பிறந்தது. அது பொன்னாலப்பட்ட மாயக்கண்ணன் என்னிடம் கொடுத்து விட்டீர்கள். சரி, இப்பொழுது நீங்க என்ன தெரியுமா செய்கிறீர்கள்? உங்களுடைய நெற்றி வேர்வை எடுத்து இந்த யாகத்தில் போட்டீர்களானால் இந்த நெற்றி வேர்வையினிலே ஒரு பாலகன் பிறப்பான். அந்த பாலகனை வைத்துதான் நம்ம அடுத்த காரியங்களை செய்ய வேண்டும். அதனால் இப்பொழுது மீண்டும் யாகத்தை தொடங்குவோம். சபகாச முனிவரை முன்வைத்து இமயமலை சாரலில் யாகமாகப்பட்டது செய்கிறார். யாகத்திலே சிவபெருமான் ஆகப்பட்ட நெற்றியை வீசியுடனே அனலாகப்பட்ட நெருப்பாகப்பட்டது அதிகமாக நெருப்பாகிறது. ஆனால் இந்த அனல் நெருப்பு நம்மளை சுற்றி எரிகிறது. இருக்க வேணாம், இந்த நெருப்பு அனல் தாங்க முடியாமல் நாம தெய்வலாகவே போய்விடலாம். வா போகலாம்.
இதோ இந்த அருகின்ற சோழனே யாரும் இல்லாத அக்னி வேள்வியிலே இந்த இமயமலை சாரலிலே எப்படி நான் பிறந்தேன்? என்னை சுற்றி நெருப்பாகப்பட்டது எரிகிறது, அடலோ வீசுகிறது, யாருமே இல்லையே, யாரால நான் பிறந்தேன்? எப்படி நான் பிறந்தேன்? இன்றைய நட்சத்திரம் அஷ்டம். நேரம் அதிகாலை 5 மணி. Hey. This is awesome.
நான் பிறந்திருக்கும் பொழுது 32 விருதுகள் 18 ஆயுதத்துடன் பிறந்திருக்கிறேன். எப்படி பிறந்திருப்பேன்? யாரால் பிறந்திருப்பேன்? பூநூல், புத்தகம், இருப்பது 4 திசை, 8 திக்குகள், 4 திசை சென்று வந்தான்.